السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تمشي في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. قال رسول الله صلى الله عليه وسلم من تواضع على الله رفعه الله ومن تكبر ولعه الله. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு இஸ்லாமியனின் வாழ்வில் இருக்க வேண்டிய பண்பு தன்னடக்கம், பணிவு, அடக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்காத பண்பு, இருக்கக்கூடாத பண்பு தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம், அகந்தை என்பதாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. மனிதா, நீ பூமியிலே நடக்கின்ற பொழுதும் கூட கர்வத்தோடு நடக்காதே, அகம்பாவத்தோடு நடக்காதே. நீ பூமியிலே நடந்தால் மென்மையாக நடு, அந்த பூமி ஆடாதவாறு நீ மெதுவாக நடு. நீ அகம்பாவத்தோடு, பெருமையோடு, தற்பெருமையோடு நீ பூமியிலே நடக்காதே. ஏனென்றால் இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். அப்படி தற்பெருமையோடு நடப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான், பிரியம் கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய நாம் பூமியிலே நடக்கின்ற பொழுதும் கூட நம்முடைய நடை மெதுவாக இருக்க வேண்டும். அந்த நடையிலும் கூட உன்னுடைய அகந்தையை நீ காட்டக்கூடாது, உன்னுடைய ஆணவத்தை காட்டக்கூடாது, உன்னுடைய பதவியோ பட்டத்தையோ நீ நடக்கின்ற பொழுதும் கூட அந்த நடையிலே கூட நீ காட்டக்கூடாது. அப்படி நீ நடந்தால், அகம்பாவத்தோடு நடந்தால், அகந்தையோடு நடந்தால், இன்னல்லாஹ லா யுஹிப்பு, நிச்சயமாக அல்லாஹ் அப்பேற்பட்ட மக்களை நேசிக்க மாட்டான், பிரியம் கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் பிர்ரீஹ் என்று சொன்னார்கள். எந்த மனிதனுடைய உள்ளத்திலே கடுகளவு கூட
தற்பெருமை வந்து விடுமோ அவன் சுவனத்தில் நுழைய முடியாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். கடுகளவு என்பது ஒரு சின்ன ஒரு பகுதி. அந்த பகுதி கூட உன்னுடைய உள்ளத்திலே அந்த அகம்பாவம் தற்பெருமை வந்துவிட்டால் அந்த மனிதன் சுவனத்தில் நுழைய முடியாது, சுவனத்திலே பிரவேசிக்கக்கூடிய மனிதனாக இருக்க முடியாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், நபியே நாயகமே, எங்களுடைய உள்ளத்திலே எழுந்த சந்தேகத்தை உங்களிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை வந்துவிட்டால் அவன் சுவனத்திலே நுழைய முடியாது என்பதாக சொல்லி இருக்கின்றீர்களே, ஒரு மனிதன் அழகான ஆடையை அணிவதற்கு பிரியப்படுகிறான். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், பட்டம் பதவிகளை கொடுத்திருக்கிறான், அவன் அழகான ஆடையை அணிவதற்கு பிரியப்படுகின்றான். இன்னும் சில மனிதர்கள் அழகான அணிகலன்களை செருப்புகளை அணிவதற்கு பிரியப்படுவார்கள். இதுவும் அந்த தற்பெருமையின் பட்டியலிலே சேர்க்கப்படுமா, இணைக்கப்படுமா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சகாபாக்கள் தங்களுடைய உள்ளத்திலே எழுந்த சந்தேகத்திற்கு விளக்கம் கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சகாபாக்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்பு ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே பிரியப்படுகிறான். உனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். வம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உனக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருந்தால் அந்த செல்வ செழிப்பை நீ வெளிப்படுத்து. மக்களுக்கு மத்தியிலே நீ அழகான செருப்பை அணிய வேண்டுமா, அழகான உயர்தரமான ஆடையை அணிய வேண்டுமா, அணிந்து கொள். நீ செருப்பை அழகான செருப்பை போட்டுக்கொள். ஆனால் உனக்கு மத்தியிலே நான் என்ற அந்த அகம்பாவம் வந்துவிடக் கூடாது. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்பு ஜமீல், அழகை பிரியப்படுகிறான். அவன் அழகானவன், அழகை பிரியப்படுகிறான். அதனால் எந்த விதமான தவறும் இல்லை என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உலகத்திலே அல்லாஹ் எவ்வளவோ செல்வ செழிப்புகளை, எவ்வளவோ பொருளாதாரத்தை மனிதனுக்கு மத்தியிலே வழங்கியிருக்கிறான், சமுதாயத்துக்கு மத்தியிலே கொடுத்திருக்கிறான் என்றால் அதை கொண்டு நாம் பயன் பெற வேண்டுமே தவிர, அதை கொண்டு நாம் பிரயோஜனம் அடைய வேண்டுமே தவிர, எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நான் பெரியவன் என்பதாக அந்த அகம்பாவம் இருக்கிறதே, தற்பெருமை இருக்கிறதே, இது இஸ்லாத்திலே முற்றிலுமாக விளக்கப்பட்ட ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தவால அலல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உலகத்திலே கட்டுப்பட்டு வாழ்ந்து பணிந்து தன்னடக்கத்தோடு இன்னும் மென்மையாக நடந்து கொள்கின்றார்களோ, ரஃபஉல்லா, அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விடுகிறான், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்கு கொண்டு போய் விடுகிறான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட மனிதர்? மன் தவால அலல்லாஹ், உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவன் பணிந்து நடந்திருக்க வேண்டும், தன்னடக்கத்தோடு இருந்திருக்க வேண்டும், அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அகம்பாவம் இருந்திருக்க கூடாது, தற்பெருமை இருந்திருக்க கூடாது. மெதுவாக மென்மையாக அவன் நடந்து கொண்டால் ரஃபஉல்லா, அல்லாஹ் அவனை உயர்த்தி விடுகிறான், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து விடுகின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இன்னும் அழகாக சொல்லுவார்கள், ஒமன் தகப்பர, யார் பெருமை அடித்தார்களோ, யார் தற்பெருமை கொண்டார்களோ, வலஉல்லா, அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுகிறான், அல்லாஹ் அவர்களை கீழே இறக்கி விடுகின்றான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய முழுமையை இங்கே சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை சந்திக்க வருகின்றார்கள். மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்கள். அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள்.
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே மனித உருவத்திலே அங்கே வந்திருக்கின்றார்கள். வந்தது ஜிப்ராயில் தான் என்பது அபூதர் கிஃபாரிக்கு தெரியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கே ஒரு மனிதரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அங்கே பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற பொழுது இரண்டு மனிதர்கள் அங்கே பெருமானாரும் இன்னொரு மனிதரும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். சபையினுடைய நாகரிகம் என்னவென்றால், இரண்டு மனிதர்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது மூன்றாவது ஒரு மனிதர் அங்கே மூக்கை நுழைப்பது நாகரிகமற்றது, அநாகரிகம். ஆகையால் இருவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே நமக்கு இங்கே வேலை இல்லை என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை சந்திக்க வந்தவர்கள், மஸ்ஜித் நபவிக்கு வந்தவர்கள் வெளியிலே திரும்பி சென்று விட்டார்கள். இவர்கள் வெளியிலே சென்றதை அங்கே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள், கவனித்து விடுகின்றார்கள். பெருமானாரிடம் சொன்னார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபியே நாயகமே, இப்பொழுது அபூதர் கிஃபாரி பள்ளிவாசலுக்குள் உள்ளே நுழைந்தார். அவர் இங்கே வரவில்லை, அவர் என்னை பார்த்திருந்தார், நான் அவரை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து சலாம் சொல்லியிருந்தார், அவருடைய சலாத்திற்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் கண்டும் காணாமல் அவர் சென்று விட்டாரே என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அங்கே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடம் கூறிய பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயிலை பார்த்து கேட்டார்கள், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதரா இந்த அபூதர் கிஃபாரி? மலக்குமார்களுக்கு மத்தியிலே உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கின்றதா? உங்களுக்கு அறிமுகமானவரா என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னை எப்படி உங்களுக்கு அறிமுகமோ, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பெருமானாருக்கு அறிமுகமோ அதே போலத்தான் மலக்குமார்களுக்கு மத்தியிலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள், மிகவும் அறிமுகமானவர்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான விளக்கத்தை கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கேட்ட பிறகு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் கிஃபாரி அவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? தன்னை பற்றி சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதர். நான் பெரியவன், நான் மிகப்பெரிய பதவியிலே பட்டத்திலே இருக்கிறேன் என்று நினைக்காதவர், தன்னை பற்றி மிகவும் சாதாரணமாக நினைக்கக்கூடியவர். இரண்டாவது, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஓதக்கூடியவர். இந்த இரண்டு பண்புகள், இந்த இரண்டு தன்மைகள் அவரிடத்தில் இருந்ததால் மலக்குமார்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக ஆகிவிட்டார். மலக்குமார்கள் அவருக்கு சலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்தஸ்தை தரஜாவை கொடுத்திருக்கின்றான் என்றால், உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா தன்னை பற்றி ஒரு சாமானிய மனிதனை போலத்தான் உலகத்திலே வாழ்ந்தார். இன்னும் அல்லாஹ்வுடைய இறை வசனமான குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஓதியதின் காரணமாக மலக்குமார்களுக்கு மத்தியிலே அவர் உயர்ந்து விட்டார் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே என்னதான் அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருந்தாலும், பதவி பட்டங்களை கொடுத்திருந்தாலும், மக்களுக்கு மத்தியிலே நாம் நடக்கின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டினானே, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீ பூமியிலே நடக்கின்ற பொழுதும் கூட உன்னுடைய நடை மெதுவாக இருக்க வேண்டும், அகம்பாவத்தோடு தற்பெருமையோடு உன்னுடைய நடை இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றானே. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபி, இந்த ஈருலக சர்தாராக அல்லாஹ் நமக்கு ரஹமத்தாக அனுப்பி வைத்தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தன்னடக்கம் இருந்தது, எந்த அளவுக்கு பணிவு இருந்தது, அந்த பணிவும் தன்னடக்கமும் இருந்ததால் எந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் உயர்த்தி காட்டினான் என்பதை நாம் ஹதீஸிலும் வரலாறிலும் காண முடிகின்றது. பெருமக்களே, ஒரு கட்டத்திலே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தரப்பு அரசர்களுக்கும் கடிதம் எழுதுகின்றார்கள்.
வல்லரசுகள், பெரும் பெரும் வல்லரசுகள், சிற்றரசுகள், எல்லா அரசர்களுக்கும் கடிதம் எழுதுகின்றார்கள். அதிலே எழுதப்பட்ட முதல் கடிதம் தான் அபிசீனியாவை ஆளக்கூடிய அபிசீனியாவை ஆட்சி செய்யக்கூடிய நஜ்ஜாசி மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. அந்த கடிதத்திலே என்ன எழுதப்பட்டு இருந்தது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரால் துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, யார் நேரான வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்னும் அபிசீனியா மன்னரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தையும் யூதர் அவர்களுடைய அந்த மதத்தை வைத்தும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டுவிட்டு, அஸ்லீம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தஸ்லீம், நீங்கள் வளம் பெறுவீர்கள். இந்த வார்த்தை மட்டும்தான். மீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாசி, அந்த முஹம்மது நபி நஜ்ஜாசி மன்னனுக்கு எழுதிய கடிதத்திலே எழுதப்பட்ட வார்த்தை அஸ்லீம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தஸ்லீம், நீங்கள் வளம் பெறுவீர்கள். அப்படி இஸ்லாத்தை இஸ்லாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கீழே உள்ள மக்களுடைய எல்லா பாவங்களும் உங்கள் மேல் சுமத்தப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார்கள். பெருமக்களை, ஏற்கனவே ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு குழு நஜ்ஜாசி மன்னனிடம் அடைக்கலம் பெற்றிருந்தார்கள். அந்த அரசரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி ஒரு சஹாபியை நியமித்து, அப்துல்லா இப்னு உமேர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியிடம் கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். கடிதம் அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு கொடுக்கப்படுகிறது. சிம்மாசனத்திலே இருந்த அந்த நஜ்ஜாசி மன்னன் பெருமானாருடைய அந்த கடிதத்தை தன்னுடைய கரத்திலே வாங்கிய அடுத்த நிமிடத்திலேயே தரையிலே அமர்ந்து விட்டான். யாருடைய கடிதம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்தை படித்துவிட்டு பதில் கடிதம் பெருமானாருக்கு எழுதினார். எந்த அளவுக்கு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது என்றால், பெருமானாருடைய கடிதம் கிடைத்ததும் அந்த நஜ்ஜாசி மன்னர் தன்னுடைய உதட்டிலும் தன்னுடைய கன்னத்திலும் முத்தமிட்டு அவன் பதில் கடிதம் எழுதினான். நபியே நாயகமே, ஏற்கனவே இஸ்லாத்தை பற்றி நன்கு நான் விளங்கி வைத்திருக்கிறேன். உங்களுடைய ஒரு குழு ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களுடைய குழு இங்கே இருக்கிறது. உங்கள் சார்பாக அவரின் மூலமாக நான் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அந்த நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை தழுவினான் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. எவ்வளவு பெரிய ஒரு அரசர், எவ்வளவு பெரிய ஒரு அதிபதி, அவருக்கு மத்தியிலே இருந்த அந்த தன்னடக்கம், அந்த பணிவு அவரை எந்த அளவுக்கு உச்சத்திலே கொண்டு போய் சேர்த்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, அந்த நஜ்ஜாசி மன்னன் அந்த சகாபாக்களுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே செலவழித்து அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். பெருமானாருக்கும் சகாபாக்களுக்கும் அன்பளிப்புகளை கொடுத்து அந்த நஜ்ஜாசி மன்னர் மதீனாவுக்கு சகாபாக்களை கண்ணியமான முறையிலே அனுப்பி வைத்தார்கள். பெருமக்களே, எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், அந்த நஜ்ஜாசி மன்னர் இறந்து விட்டார். அந்த இறந்த செய்தியை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அறிவிப்பு செய்தான். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசராக இருந்தார். பெருமானாருடைய கடிதத்தை பார்த்து அவர் என்ன செய்தார்? துடிதுடித்து போய் அந்த கடிதத்திற்கு கண்ணியம் கொடுத்தார், இஸ்லாத்தை தழுவினார். அல்லாஹ் அவருடைய இறப்பு செய்தியை அல்லாஹ் நபிக்கு வஹீயின் மூலமாக அறிவிப்பு செய்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மதீனாவிலே காயிப் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தற்பெருமை கொள்வது, அகம்பாவம் கொள்வது, ஆணவம் கொள்வது ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு எடுத்து செல்லும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. இதே நிகழ்வேதான், இதே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னன்
பர்வேஸ் என்ற அந்த மன்னனுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். எப்படி அந்த கடிதம் இருந்தது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரால் துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நீ அல்லாஹ்வுடைய நேர்வழியை நீ பெற்றால் உன் மீது அல்லாஹ் அவனுடைய சாந்தியை ஏற்படுத்துவான். அஸ்லீம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். தஸ்லீம், நீ வளம் பெறுவாய். அப்படி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை நெருப்பு வணங்கிகள் இருக்கிறார்களோ, அந்த பாரசீக மக்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எத்தனை நெருப்பு வணங்கிகள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவம் உன்னை சாரும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி அப்துல்லா இப்னு ஹுபாப் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியை தேர்வு செய்து சிம்மாசனத்துக்கு பாரசீகத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். பாரசீகம் என்பது மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சிம்மாசனத்திலே பாரசீக மன்னன் அமர்ந்திருக்கிறான். சகாபி கடிதத்தை எடுத்து செல்கின்றார்கள். உடனே அந்த மன்னன் சொன்னான், அந்த கடிதத்தை பக்கத்திலே இருக்க அமைச்சரிடம் கொடுத்து செல் என்பதாக சொன்னான். உடனே அப்துல்லா இப்னு ஹுபாப் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில்தான் அந்த கடிதத்தை ஒப்படைக்க சொல்கிறார்கள், உங்களிடத்தில்தான் நான் ஒப்படைப்பேன், இல்லை என்றால் நான் மற்றவர்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்பதாக உறுதியாக அந்த சகாபி சொன்ன பிறகு பாரசீக மன்னன் உள்ளே வர சொல்லி அந்த கடிதத்தை பெற்று பக்கத்திலே உள்ள மந்திரியிடம் அந்த கடிதத்தை படிக்க சொல்கிறான். பாரசீக மன்னனுக்கு அரபி தெரியாது. அதிலே படிக்கப்படுகிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ஸலாம் அலா மனித்தபால் ஹுதா, அஸ்லீம் மின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாரசீக பர்வேஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னன் பர்வேஸுக்கு எழுதி கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், வளம் பெறுவாய். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ உன்னுடைய மக்கள் கீழே இருக்கிறார்களே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை சாரும் என்பதாக கடிதம் படிக்கப்படுகிறது. முழுசாக கடிதத்தை படித்து முடிக்கவில்லை. உடனே வேகமாக அந்த கிஸ்ரா மன்னன், அந்த பாரசீக மன்னன் கொந்தளிக்கின்றான், கோபப்படுகின்றான். எப்படி என்னுடைய பெயர் வருவதற்கு முன்பதாக எப்படி முகமது நபியுடைய பெயர் இந்த கடிதத்திலே இடம் பெற்றது? எந்த அளவுக்கு தற்பெருமை உள்ளவன், எந்த அளவுக்கு ஆணவம் பிடித்தவன். கடிதத்திலே கூட என்னுடைய பெயர் தான் முன்னால் வர வேண்டும், முகம்மதுடைய பெயர் பின்னால் வர வேண்டும் என்பதாக மிகவும் கொந்தளித்து, எப்படி அந்த முகமது நபிக்கு என்னுடைய பெயரை இரண்டாவது எழுதுவதற்கு தைரியம் பிறந்தது என்பதாக கடுமையான முறையிலே திட்டுகிறான், ஏசுகிறான். அந்த கடிதத்தை கிழித்து அந்த சகாபியினுடைய முகத்திலே வீசிவிட்டான். உடனே அப்துல்லா இப்னு ஹுபாப் அவர்கள் கடிதத்தை கொடுத்து அடுத்த மாத்திரத்திலேயே மதினாவுக்கு வந்து விட்டார்கள். உடனே அந்த கிஸ்ரா மன்னன் அந்த கடிதத்தை கொண்டு வந்த அந்த சகாபியை இழுத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு ஹுபாப் அவர்கள் மதினாவுக்கு சென்று விட்டார்கள். பெருமக்களை, இதற்கு இடையிலே அந்த பாரசீக மன்னன் அவனுடைய மகன் தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்காக திட்டம் போடுகின்றான். எப்படி? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சகாபி இது போல அந்த கிஸ்ரா மன்னன் உங்களுடைய கடிதத்தை கிழித்து நாசமாக்கி விட்டான், உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்பதாக சொன்ன பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கடிதத்தை எப்படி அந்த பாரசீக மன்னன் கிழித்தானோ அதே போல அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை கிழித்து நாசமாக்கு, அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக ஆக்கு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். பெருமக்களை, அவர்களுடைய துஆவின் பெயரால் அதே போல நடந்தது. அந்த பாரசீக மன்னனினுடைய மகன் தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கு பல நாட்கள் திட்டம் போட்டு, எப்ப நம்முடைய தந்தை இறப்பார் அவருடைய அரசவையிலே நாம் பதவி ஏற்கலாம் என்பதாக கொலை செய்கின்றான். உடனே அந்த பாரசீக மன்னன் அதற்கு முன்பதாக யமன் நாட்டு கவர்னருக்கு கடிதம் எழுகின்றார். எப்படி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பெயரை முன்னால் போடாமல் என்னுடைய பெயரை இரண்டாவது போட்டு விட்டார்கள், ஆகையால் உடனே அவரை கைது செய்யுங்கள் என்பதாக அந்த கிஸ்ரா மன்னன் யமன் நாட்டு கவர்னருக்கு கடிதம் எழுதி விடுகின்றான். அந்த யமன் நாட்டு கவர்னரும் 2 இராணுவ வீரர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். எதற்காக? பெருமானாரை கைது செய்வதற்காக. அதற்கு முன்பதாகவே பாரசீக மன்னனுடைய மகன் தன்னுடைய தந்தையை கொலை செய்து அவனுடைய ஆட்சியினுடைய பீடத்துக்கு வந்து விடுகின்றான்.
தந்தையினுடைய இடத்திற்கு மகன் வந்து விடுகின்றான். இதுதான் அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம். தன்னுடைய தந்தையே கொலை செய்து அவனுடைய இடத்திற்கு மகன் வந்து விடுகின்றான். பெருமக்களே, இதற்கு இடையில்தான் மதீனாவிலிருந்து 2 ராணுவ வீரர்கள் அங்கே வந்து பெருமானாரை கைது செய்த வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அடுத்த நாள் அந்த 2 ராணுவ வீரர்களும் மதீனாவிலேயே தங்கி பெருமானாரை எப்படியாவது கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் என்பதாக வந்தார்கள். ஆனால் பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை யார் உங்களை கைது செய்ய சொன்னார்களோ அவர் அந்த பாரசீக மன்னனை அவனுடைய மகன் கொலை செய்து விட்டான். அது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன பொழுது, எனக்கு தெரியாதே என்று சொன்னார்கள். உடனே அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி பெருமானாருக்கு இந்த விஷயம் கிடைத்தது? நாம் ஒரு யமன் நாட்டு கவர்னராக இருக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். ஒரு பாரசீக மன்னன் இறந்து விட்டான், பாரசீக மன்னனை அவனுடைய மகனை கொலை செய்து விட்டானே, இந்த செய்தி பெருமானாருக்கு எப்படி கிடைத்தது? நாம் இவ்வளவு ஆட்சியிலே இவ்வளவு பதவியிலே இருந்து நமக்கு இந்த செய்தி கிடைக்கவில்லை என்பதாக ஆச்சரியப்பட்டு அந்த யமன் நாட்டு கவர்னரை இஸ்லாத்தை தழுவுகின்றார். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான் என்று பாருங்கள். பெருமக்களை, அந்த மகன் தந்தையை கொலை செய்து மகன் ஆட்சிக்கு வந்து அந்த அரமனையை சுத்தி பார்க்கின்றான். ஒரு அறைக்குள் செல்கிறான், தன்னுடைய தந்தையினுடைய அறைக்குள் செல்கிறான். அங்கே ஒரு டப்பா இருக்கிறது. அந்த டப்பாவிலே, அந்த பாட்டலிலே ஒரு மருந்து இருக்கிறது. என்ன மருந்து என்றால் ஆண்மை சக்திக்கு உதவக்கூடியது என்பதாக எழுதப்பட்டிருந்தது. உள்ளே இருந்தது விஷம். எப்படியாவது மகன் நம்மை கொலை செய்வான் என்ற திட்டத்திலே அந்த பாரசீக மன்னன் அந்த அறையிலே ஒரு விஷத்தை ஒரு டப்பாவிலே ஊற்றி வைத்திருக்கின்றான். இது ஆண்மைக்கு உதவக்கூடியது என்பதாக நினைத்து அந்த மகன், பாரசீக மகன் என்ன செய்கிறான்? அதை எடுத்து குடித்து அவனும் இறந்து விடுகிறான். அவனுக்கு பிறகு பாரசீக ஒரு மனைவி என்ன செய்கிறாள்? ஆட்சிக்கு விடுகிறாள், அவளும் இறந்து விடுகிறான். அதற்கு பின் ஒரு பெண். இப்படியே அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய பதவி பட்டம் எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களோ, யா அல்லாஹ், என்னுடைய கடிதத்தை, என்னுடைய பேச்சை அவன் கிழித்தான், அவன் மதிக்கவில்லை, அதே போல அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை நீ கிழித்து நாசமாக்கிவிடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ததை போல அதே போல நடைபெற்றது என்பதை நம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தற்பெருமையோடு, அகம்பாவத்தோடு, ஆணவத்தோடு ஒரு மனிதன் நடந்தான் என்றால் பெருமக்களே, அவனுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக ஆக்கப்படும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக, குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தன்னடக்கத்தோடு, பணிவோடு, பண்போடு நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.